ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை வச்சு மிட்டாய் செய்ய போகிறோங்க. கருவேப்பிலை லட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே எதுவுமே இல்லாமல் இந்த லட்டை எப்படி செய்கிறது, இந்த மிட்டாயை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கைப்பிடி நல்ல கை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்தளவுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை இருக்கிற மாதிரி 3 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி இது மாதிரி துணியில் வந்து உணர வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி வந்து மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணுங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைத்தியம் வந்து பார்த்துட்டேங்க இந்த முடி கொட்டுறதுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை. பாத்ரூமில் குளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியாக இருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் இந்த எண்ணெயில் என்னென்னவோ போட்டு இதெல்லாம் தேய்ச்சிலாம் பார்த்தேன். அப்போ கூட எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆனால் இந்த கருவேப்பிலை கேண்டி வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுக்கிட்டே வருது. எனக்கு புது முடி வந்து துளுக்கிறதையும் நான் பார்க்குறேங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு, அதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி ஒரு துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேங்க. பாதாம் வந்து ஒரு 1/4 கப் போல் பாதாம் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் 2 சில்லு தேங்காய் போல் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து வறுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை மிட்டாயை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது. இது நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கருவேப்பிலை மிட்டாயாச்சே, கசக்குமோ, இது டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படிலாம் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க. நீங்களே இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. இது வறுக்கும் போதே நல்லா கம நல்லா வாசனையாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். கருவேப்பிலை மிட்டாய் செய்கிறதுக்கு இது வறுக்கிறதுக்குலாம் தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஆறிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வந்து நம்ம பாதாமும் தேங்காய் இதெல்லாமே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது இதுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். பேரிச்சம்பழத்தில் சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த பாதாம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் வந்து நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பிடிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து உதிரியாலாம் இருக்காது. லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராகவே வரும். இதோடு வந்து நான் 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து நான் அழகாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். பேரிச்சம்பழம் வந்து அவங்க சுவைக்கு ஏற்ப ஜாஸ்தியாகவும் குறைச்சலாகவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து நான் பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த கருவேப்பிலை உருண்டைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா முடி உறுதுறது மட்டும் இல்லைங்க, உடம்புல மற்ற பிரச்சனைகள் கூட வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் டெய்லியும் ஒரு உருண்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.